ஹலோ கைஸ், புது சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் வீடியோ எடிட்டிங் டிப்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியும். நம்ம முழுக்க மொபைலுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். மொபைல் வீடியோ எடிட்டர்ஸ் உங்களுக்காகவே தரமான சீரியஸும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ எடிட்டுக்கான நிறைய பார்ட்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு நீ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும், பிளேலிஸ்ட் லிங்க்குமே கீழே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எடிட்டுக்கான டிப்ஸ் என்ன ஒன்றை பார்த்துலாமா? நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் வேணுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு ஆப் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 ஆப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறதுக்காகவும் இது இருக்கும். இது நான் ஒவ்வொரு லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நான் ஃபுல் ரிவ்யூலாம் சொல்லலை. இது முழுசாக வீடியோ போட்டு அதை கேட்கறதுக்கு நீங்கள் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வீடியோ எடிட்டர். இது ஒரு கைன் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸுக்கு ரிலீஸுக்கு எடிட் பண்ணுற ஒரு வீடியோ எடிட்டர் தான் இந்த ஒரு ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் பேசிக்காக நிறைய பேசிக் டூல்ஸ் தான் இருக்கும். இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இதில் எடிட் பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட கம்பேர் பண்ணுறதோட இந்த ஆப் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. மற்ற ஆப்பில் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இந்த ஆப் தான் அதிகமாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட இந்த ஆப் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால ஒரு சூப்பரான தரமான வீடியோ எடிட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷாட் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ புது ஏஐலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் மார்க் வராது. இதில் என்னென்னா இது ஒரு பிகினிங் ஸ்டேஜிங் வீடியோ எடிட்டிங் தான். எனக்கு இன்னும் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, டக்குன்னு வீடியோ எடிட் பண்ணி போட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இன்ஷாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு டூல் தெரியாது, ஆனால் நான் நார்மலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ எடிட்டர் ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப் உங்களுக்கு செட் ஆகும். வீடியோ எடிட்டர் இது பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா இது ஒவ்வொரு ஆடியோ கிளிக் பண்ணுறது, ஒவ்வொரு தடவை போய் நேம் சர்ச் பண்ணுறது, இது இல்லாமல் அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்கிறது வேவ் ஃபார்மாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோடு கூட இருக்கனால நம்ம எதை கட் பண்ணுறோம், எதை கட் பண்ண முடியல அப்படின்றது அது ஒரு தலைவலியாக இருக்குது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான், எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது. அதனால இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பர்சனலாக வீடியோ எடிட்டர் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணதில் கட்டுப்பாயிடுச்சு. ஏன்னா அதில் 200-300 எப்படி கேட்குது. அதுவே எப்படா தாங்கிறதுன்னா அது கொஞ்சம் லேக். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கனால அது நான் சொல்லலை. எனக்கு இது பிடிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் முழுக்க ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு ஆப் தான் அது. இந்த ஆப் நீங்க கேமிங்கு, ரிலீஸுக்கு, ஷார்ட்ஸுக்கு இதை டக்குன்னு எடிட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப் போதும். உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா எடிட் பண்ணலாம். கேப்கட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கேப்கட் நீங்க VPN யூஸ் பண்ணும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும், ரொம்ப தலைவலியா இருக்கும். கேப்கட் இன்ஸ்டால் பண்றதுக்கு அதை தூக்கி போட்டுட்டு இந்த ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கேப்கட்ல என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனை ஃபீச்சர்ஸும் இதுல இருக்க. அவசிய டைமை நீங்க ஈஸியாவே குறைக்கலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எடிட் பண்ணிக்க முடியும். பட் இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்ஸ்டாகிராம் எடிட்டு. கேப்கட் மாதிரியே ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட அல்டர்னேட்டிவ் ஆப் தான் இந்த ஆப். இது சூப்பராக இருக்கும். இந்த ஆப் ஒரு தரமாக எடிட் பண்ணலாம். இந்த ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வேணும், நீங்கள் டக்குன்னு எடிட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இது பிகினிங்க்கு கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எடிட்டிங் ஆப் தான். முக்கியமான என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவா. இதில் என்ன உங்களோட ஓன் வாய்ஸ் இதில் அப்லோட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடியோவை MP4 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதுல நீங்க தூக்கி போட்டு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் பண்ண முடியாது. எந்த ஆடியோ ஃபார்மேட் வச்சிருந்தாலும் அதை நீங்க MP4 வீடியோ ஃபார்மேட்டா மாத்தினா மட்டும்தான் இதுல நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் எடிட்டிங் தான், ஆனால் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. நீங்க நார்மலா எடிட் பண்றத விட இதுல நீங்க எடிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் நல்ல ஸ்மூத்
சூட்டாகவும் இருக்குது. அதனால வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த ஆஃபை 5 வீடியோ எடிட்டிங்ல எப்படி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா, எந்த வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் பிகினிங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த 5 ஆப்பில் நீங்கள் எந்த ஆப் முடிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 சீரிஸ் தான், இது மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி வீடியோ எடிட்டுக்கான முக்கியமான என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியஸாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பார்ட் 2 சந்திக்கலாமா?